السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: يغفر للشهيد كل ذنب إلا الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கிய முன்னிலைவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தகைய ஒரு உயர்ந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான் என்றால், அந்த உயர்ந்த மார்க்கமானது வெறும் வணக்க வழிபாடு என்பது தொழுகை நோன்பு மட்டுமல்ல, மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலும் சரியான முறையில் அமையுமானால் அதுவும் ஒரு இபாதத் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த மார்க்கத்தின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பொதுவா பார்த்தோம் சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில மனிதனுக்கு அத்தியாவசிய விஷயங்கள்ல பொருளாதாரம் ஒன்று. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில தவறு செய்வதற்கு காரணம் இதே பொருளாதாரம் தான். பொருளாதாரம் என்பது சுருங்கி விடும் பொழுது என்ன சொன்னா, சில நேரத்துல அதை ஈடுகட்ட என்ன செய்வாங்க, கடன் வாங்கி இருக்கும், கடன் வாங்குவாங்க. கடன் வாங்குவது என்பது பெரும்பாலும் சர்வசாதாரணமாயிருச்சு. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா கடன் வாங்குவது அச்சப்படுவாங்க, கடன் சொல்றதுக்கு கூச்சப்படுறதுலாம் இருந்தது. ஆனா நீங்க எப்படி சொன்னா, கடன் என்பது 2 வகையா மாறிடுச்சு மக்கள் மத்தியில. எப்படி சொன்னா, கடன் என்பது, கடன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, யாராவது என்ன செய்வாங்க, இந்த ஏழுபட்ட மக்கள் ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் அது கடன் ஆயிடுச்சு. இன்னைக்கு அது கடன். சரி, வசதியான வாங்கன்னு சொன்னா அது தெரியுமா, அது இஎம்ஐ ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வேறு விஷயம் ஒண்ணுதான். அது என்ன சொன்னா, அது கௌரவ கடன், இது கேவல கடன். கடன் கடன் தானே. மக்கள் மத்தியில் எப்படி ஆயிடுச்சு சொன்னா, நான் என்ன செய்வாங்க, கடன் சொன்ன கடன் வாங்கிட்டாங்க. அதாவது கடன் வாங்குவதுன்னு சொன்னா அது சாதாரண மனிதர் வாங்கும் பொழுது கேவலம் பார்க்க போறோம். அது உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு ஐடி வேலை பார்க்கறாங்க, பெரிய உயர்ந்த வேலை பார்க்கறாங்க. என்ன செய்வாங்க, வீடு கடன்ல இருக்கும், கார கடன்ல இருக்கும், வீட்டுக்கு கூடிய ஒவ்வொரு பொருளும் கடன்ல இருக்கும். ஆனா அது பெருசா தெரியாது. ஏன் தெரியுமா, என்ன கட்ட முடியும், அவர் கடன் கிடையாது. ஆனா மார்க்கத்துல என்ன தெரியுமா, இதெல்லாம் கடன் சேரும், கடன்ல சேரும். இதெல்லாம் இந்த கடன் என்று சொல்லும் போது மார்க்கத்துல இது பெரிய ஒரு சரிய சட்டமே மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் அதை கவனிக்காம விட்டுருவாங்க. என்ன தெரியுமா, முடிந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் கடன் இல்லாமல் வாழ வேண்டும். ஏன்னா பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, அல்லாஹ் பாதுகாப்பு தேடிய விஷயங்கள்ல கடன் விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. கடன் விட்டு, ஏன்னா கடன் இருக்கக்கூடாதுங்க. அது நம்ம வசதி இருக்கோ வசதி இல்லை, முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், கடன் இல்லாமல் வாழ வேண்டும். ஆனா கடன் வாங்கிட்டு சொன்னா அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அந்த முறையில் என்ன செய்யணும், நம்ம அந்த கடனை அழிப்பதற்கு நாம் முயல வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, இப்ப கடன் சொல்லும் பொழுது கடன் கொடுப்பவரும் நல்லவராக இருக்கிறாரு, கடன் வாங்கி நான் நல்ல மனிதன் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன தெரியுமா, அங்க இங்க பிரச்சனை வராது. கடன் கொடுக்கவும் நல்ல மனிதனாக இருக்கிறாரு, கடன் வாங்குறவரு அவரும் நல்லவராக இருக்காரு வச்சுங்க. அது கடன் என்ன செய்யாது, அது எந்த கேவலத்தையும் உண்டு பண்ணாது. ஆனா அதே நேரத்துல கடன் வாங்குவோர் கடன் கொடுப்பதுல ஏதாவது ஒருத்தர் நேருக்கு மாறா ஆயிட்டாரு வச்சுங்க,
அவன் அதாவது நல்லவன் அந்தஸ்தை தாண்டி என்ன செய்யறாரு, இப்ப கெட்ட மனிதர் ஆகிவிட்டார் சொன்ன என்ன ஆகும், அந்த அது மூலமாக வரக்கூடிய கடன் என்பது இந்த உலகத்துல ஒரு கேவலத்தை உண்டு பண்ணும். நம்ம கல்ப வந்து சொன்னா நிம்மதியை வந்து உண்டு பண்ணாது, நிம்மதியை இருக்க முடியாது. அப்ப என்ன சொன்னா முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயம் என்ன சொன்னா முடிந்த அளவுக்கு கடனை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏதோ தேவைக்கு வாங்கிட்டாங்க, ஒரு அவசியத்தை வாங்கிட சொன்னா அது கூட மார்க்கம் வந்து அனுமதி தருகிறது சில நிபந்தனையோடு. சில நிபந்தனை மார்க்கம் சொல்லுகிறது. அது வந்து ஃபுல்லா தேவைன்னு சொன்னா சூரா பக்ராவுல வந்து ஒரு ஆயத்து நீ கரண்ட் பற்றியே சொல்லக்கூடிய ஒரு வசனம், பெரிய வசனம். அதுதான் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா சொன்னா நீண்ட நெடிய வசனம், ஒரே ஒரு ஆயத்து. கிட்டத்தட்ட பார்த்தா அது ஒரு பேஜ் தாண்டி நீங்க அந்த ஆயத்து. என்ன ஆயத்து தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாஜன்தும் பிதைனின் முஸம்மன் ஃபக்துபு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க வந்து ஏதாவது குறிப்பிட்ட கால தவணை நீங்க வந்து கடன் கொடுக்க நீங்க வந்து வைத்துக் கொள்ளும் போது என்ன செய்யணும், ஃபக்துபு, அதை வந்து எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது வந்து இந்த நீண்ட ஆயத்து. நீங்க வந்து குர்ஆனுடைய தஃசீர் சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு ஆயத்தை சொன்னா ஜும்மா முடிஞ்சிடும் இன்னைக்கு. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அது என்ன செய்ய, நீங்க குர்ஆன் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், தஃசீர் பார்த்தா என்ன செய்யலாம், ஒரு அந்த கடன் பட்ட அந்த ஆயத்தை எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சாட்சியை வச்சுக்கணும் சொல்லுவாங்க. அந்த ஆயத்துல ஒரு சாட்சியை வச்சுக்கோங்க. 2 ஆண்கள் சாட்சி வைத்துக் கொள்ளுங்கள். 2 ஆண் என்ன சொன்ன செய்யலாம், ஒரு ஆண் 2 பெண்கள் சாட்சி நீங்க வந்து சாட்சி வைத்துக் கொள்ளுமாறு அந்த மார்க்கம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்ல, கடன் வந்து எழுதி வச்சு யார் வந்து எழுதுவாங்களோ என்ன செய்யணும், சரியான முறையில என்ன செய்யணும், எந்த தவறும் இல்லாம எழுத வேண்டும் என்ற ஆயத்தை வந்து தெல்ல தெளிவா சொல்லி காட்டுகிறது. இப்படி கடன் என்று என்ன செய்ய சொன்னா தெல்ல தெளிவா அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவசியத்துக்கு வந்து கடன் வாங்குவது என்ன செய்யணும், கடன் வந்து வாங்குவது என்ன செய்யணும், அனுமானம் வாங்கி என்ன செய்யலாம், நமது கடன் கொடுக்கலாம் என்ற செய்தியை மார்க்கம் சொல்லுகிறது. ஃபரிஹான் மக்பூதா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபரிஹான் மக்பூதா, அதாவது அனுமானம் பெற்றுக்கொள்வது என்பது என்ன தெரியுமா, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப என்ன சொன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கம் தெல்ல தெளிவாக கடனுக்கு இருந்தே ஒரு சில விஷயத்தை வந்து மார்க்கம் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஏன் வந்து இந்த சப்ஜெக்ட் இருக்கிறது தெரியுமா, சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த உலகத்துல மனிதர்கள் சில நேரத்துல அவசரப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த உயிரை வந்து மாய்த்துக் கொள்வாங்க. என்ன செய்வாங்க, ஏதோ விஷயம் துன்பத்துல. அது பெரும்பாலும் துன்பம் வந்து எங்க வருது தெரியுமா, கடன் வாங்கி கடனை வந்து திரும்ப வந்து அடைக்க முடியல வச்சு என்ன செய்வாங்க, தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்வது. இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்வது அது வந்து அல்லாஹ் வந்து அனுமதி தரவில்லை. அல்லாஹ் மறுக்கிறான், அல்லாஹ் தடை செய்யல, ஹராம் சொல்றான். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் வந்து எதை கொண்டு இந்த உலகத்துல அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டாங்களோ அல்லாஹ் பலமினால அந்த தற்கொலை எதை கொண்டு செய்து கொண்டாங்களோ அதன் மூலமா அல்லாஹ் தஆலா அதாப் செய்வார், அல்லாஹ் வந்து அதாப் தருவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னும் சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய செயல் என்ன தெரியுமா, தற்கொலையும் உண்டு. ஆனா இது வந்து சோசியல் என்ன பண்றாங்க, கடன் அதிகமாயிடுச்சு கட்ட முடியல, என்ன செய்யறாங்க, அதுக்கு பயந்து என்ன செய்யறாங்க, வந்து மாய்த்துக் கொள்கின்றார்கள். போன வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் கேள்விப்பட்டோமா இல்லையா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 27/3/2026 ஒரு வெள்ளிக்கிழமை சொன்னா காஞ்சிபுரத்துல சம்சியா என்ற பெண் என்ன செய்யறாங்க, அது பெண்மணி வந்து கடன் வாங்கி என்ன செய்யறாரு, கடன் அடைக்க முடியாம அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி செய்யறாங்க, அவங்க பிள்ளை 2 பிள்ளைகள் இருக்கிறது, கடன் அடைக்க முடியல, கடன் கொடுத்து வந்து செய்யறாங்க தெரியுமா, கேவலப்படுத்துறாங்க, ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம உடனே செய்யறாங்க, அந்த பெண் செய்யறாங்க, அதை வந்து அந்த குழந்தைக்கு வந்து விருப்பமான உணவெல்லாம் வாங்கி ஊத்துன்னு செய்யறாங்க. சொன்னா ஒதுக்குப்புறமா கொண்டு போய் கிணற்றில் வீச அந்த குழந்தை வீசை வந்து கொலை செய்து விட்டு அந்த பெண்ணை வந்து தற்கொலை செய்ததாக போன வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் காஞ்சிபுரத்துல. இப்ப என்ன தெரியுமா, இது வந்து ஏகப்பட்டது, நம்ம ஒரு சம்பவம் சொல்லல, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன சொன்ன பார்க்கும்போது பேசிக் என்ன தெரியுமா, கடன் வாங்குவதுதான். அப்ப கடன் வாங்க என்ன தெரியுமா, அவசியத்தை வாங்குவது ஒண்ணு இருக்கு, அத்தியாவசியம் வாங்குறது ஒண்ணு இருக்கு, அனாவசியம் வாங்குறது ஒண்ணு இருக்கு. சில இடம் தெரியுமா, அதிகமா சம்பாதிச்சு இஎம்ஐ கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், மாசம் 2 எல்லாத்தையும் இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். அது சிந்திக்க மாட்டாங்க. ஒரு நேரத்துல வந்து அந்த வருமானம் பிரேக் ஆச்சு வச்சுங்களேன், என்ன ஆகும், மொத்த கடன் வந்து அங்க நிற்கும், அந்த இடத்துல மொத்த கடன் நிற்கும். நம்ம வந்து இந்த திருப்பி கட்ட முடியும் என்ற ஒரு தைரியம் என்ன செய்யணும், கடனை பத்தி கவலை பண்ண மாட்டோம். ஆனா வருமானம் பிரேக் ஆகி வந்து எல்லா வருமானம் கைவிட்டு போகிற நேரத்துல அந்த கடன் நிற்கும் போது இருக்கு பாத்தீங்களா, அந்த நேரத்தில் படக்கூடிய அவஸ்தை. இதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க அல்லாஹ் துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் மக்ரமி வல் மாத்ரம். அல்லாஹ் என்ன துவா கேட்டா, யா அல்லாஹ் பாவம் செய்வதற்கு நான் வந்து உடனே நான் பாதுகாப்பு தேடுறேன், வல் மக்ரம் கடனை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறதா சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாதுகாப்பு எது தருவாங்க, எது ஒரு சமுதாயத்தை பத்தி ஆபத்தில் தள்ளுமோ, எது ஒரு சமுதாயத்தை பத்தி கேவலத்தை உண்டு பண்ணுமோ அதெல்லாம் செய்யுங்க, அதுதான் வந்து அது வந்து பாதுகாப்பு செஞ்சுக்கிறாங்க.
அப்ப கடன் வந்து எவ்வளவு மோசமான பாத்தீங்களா? அப்ப என்ன சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆக்குவது கடன் என்பது. அப்ப வந்து சில அவசியத்துக்கு கடன் வாங்குறாங்க, கூடுமா? கூடும். அவசியத்துக்கு கடன் வாங்குறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு அவசியம் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள, தன் பசையை போக்கிக் கொள்ள என்ன செய்யறது கடன் வாங்க சொன்னா அது மார்க்கத்துல கூடும். அது சில நேரத்தில் பார்த்து சொன்னா அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்வதுக்கு மார்க்கத்துல வந்து என்ன செய்யுது, அது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அது கடைசியில வருவோம். அப்ப என்ன சொன்னா, முடிந்த அளவுக்கு வந்து கடனை வந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா ரசூலுல்லாஹ் பாருங்க, அவன் சொன்ன ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வோட பாதையில போர் செஞ்சா அல்லாஹ் தஆலா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவானா கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா வந்து பாவத்தை போர் செஞ்சு ஷஹீத் ஆகுறேன், இப்ப அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான்னு கேட்கும் பொழுது அவன் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆமா சொல்லிடுறாங்க, சரியா சொல்லிடுறாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான்னு சொல்லிடுறாங்க. திருப்பி அந்த சஹாபி போன சஹாபி கூப்பிட்டு கேக்குறாங்க, என்னப்பா கேட்ட நீ கேக்குறாங்க, என்ன கேட்ட இப்ப சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வந்து அல்லாஹ்வோட பாதையில ஜிஹாத் செய்து தன்னுடைய உயிரை வந்து தியாகம் செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், ஆனா இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் தெரியுமா, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் இல்ல தைன், கடனை தவிர. யுகஃபரு ஷஹீதி குல்ல தம்மி, ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் இல்ல தைன், கடன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப கடன் என்னதுமாகும், இங்கே விட்டு சென்ற கடன் என்ன ஆகும், நமக்கு நாம் சொர்க்கம் போவது வந்து தடையாக இருக்கும், சொர்க்கம் செல்லாத வந்து தடையாக இருக்கும். நீங்க வந்து என்ன செய்ய, சர்வசாதாரண சொன்னா சம்பாதிக்க ஆடும் போதே கடனோட வாழணும். சரி போசுங்க, நம்ம அல்லாஹ் மௌத அல்லாஹ் கொடுத்துட்டான், இப்ப என்ன ஆகும், நம்ம குடும்பம் வந்து கடன்ல மாட்டிட்டு இருக்கும் இல்லைங்களா? அவன் முடிந்த அளவுக்கு என்ன தெரியுமா, நாமும் கடனை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தின் சில கடனை வந்து மாட்டிக் கொள்ளாத அளவுக்கு நாம் வந்து பாதுகாப்பா இருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யறோம், நீ இஎம்ஐ ஒண்ணு வந்துச்சு, மாசம் என்ன செய்யறாங்க, மாதம் சொல்ல பேங்க்ல எவ்வளவு லோன் வாங்குறாங்க, வீடு கடன்ல இருக்கு, கார் வந்து கடன்ல இருக்கு, எல்லாமே கடன்ல இருக்கு. அப்ப நாளைக்கு வந்து அந்த கடன் என்பதை கேவலத்தை உண்டு பண்ணும்போது ஆகும் நேரத்துல நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்க்கை என்பதை மிக கேவலமா மாறிடும். அல்லாஹ் காப்பாற்றுவாங்க. அப்ப எதுக்கு சொன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்கன்னு தெரியுமா, அவங்க மதீனா போன நேரத்துல அவங்க வந்து ஆரம்ப காலகட்டம் அதான் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பைத்துல் மால்ல வந்து செல்வங்கள் வந்து அதிகமாக வரும் முன்பாக, செல்வம் அதிகமா வந்து கனிமத் பொருள் அதிகமா வந்து பைத்துல் மால்ல வந்து பொருள் வரும் முன்பாக ரசூல் என்ன செய்வாங்க, எந்த ஒரு மையம் வந்து வந்தாலும் கேட்பாங்களாம், கேட்பாங்க இதெல்லாம் கடன் கேட்பாங்களாம், ஏதாவது கடன் வச்சிருக்காரா கேட்பாங்க, இதெல்லாம் சமையல ஏதாவது கடன் இருக்கான்னு கேட்பாங்களாம். அப்ப சஹாபா ஆமா ரசூல் கடன் வச்சிருக்காங்க என்ன செய்ய மாட்டாங்க, தொழுக வைக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க சஹாபி, நீங்க தொலை வச்சு ரசூல் போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, இது வந்து எதுக்கு தெரியுமா, கடன் என்பது எவ்வளவு கொடுமை என்பது ரசூலா உணர்த்ததான் செஞ்சாங்க. என்ன செய்யலாம், அவங்க வந்து அது வந்து சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரசூல் அண்ணா இப்படி இல்லாம தொழில் போயிட்டாங்க கேட்பாங்க. அப்படி அல்ல, கடன் வந்து எவ்வளவு மோசமானது. அது மட்டும் இல்ல, இவன் சொல்லும் போது அன்னைக்கு சில சஹாபிகள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இவன் கடன் நான் அடிக்கிறேன். இப்ப ஒரு சம்பவம் நடந்தது, என்ன தெரியுமா, இப்ப மையத்து வந்தது, ஒரு ஜனாசா வந்த உடனே கேட்கறாங்க, ரசூல கேட்கறாங்க, அலைய தைனுன், அவர் மீது ஏதாவது கடன் கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, ஆமா 2 தீனார் கடன் அவர் வந்து நான் கடன் வாங்கிட்டு சொல்றாங்க சஹாபாக்கள். ரசூல் சொன்னாங்க, கடன் ஏதாவது வச்சிருக்காரா, ஒண்ணுமே இல்ல. ரசூல் என்ன செய்றாங்க, தொழுக வைக்க மாட்டேன் சொல்லி அவங்க போயிடுறாங்க. அப்ப அந்த நேரத்துல அபூ தர்தா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த 2 திரகத்தை நல்லா செய்யற நான் வந்து பொறுப்பேற்று சொல்றாங்க. இப்ப ரசூல் என்ன செய்றாங்க, தொழுக வச்சிடுறாங்க. ஆனா பொறுப்பேற்ற சஹாபி என்ன தெரியுமா, அவர் வந்து என்ன செய்யல, கொஞ்சம் எதை வேலை பண்ணணும்னால அதை வந்து அழைக்கப்படுத்துறாரு. ஒரு நாள் ஆயிடுச்சு, வந்த ரசூல் இருக்காங்க, அபூ தர்தா அதை கடன் கொடுத்துட்டீங்களா, பொறுப்பேற்றி கொண்டீங்க கேட்கும்போது, ஆமா ரசூலுல்லாஹ் நான் வந்து பொறுப்பேற்றுட்டேன், ஆனா கொஞ்சம் வேலை பண்ணணும் கொஞ்சம் தாமதிச்சுட்டேன் சொல்லிருக்காரு. இப்போ தாமதம் தான் அந்த கடன் வந்து அவர் வந்து அடைக்கின்றார். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்பதான் அவர் என்ன தெரியுமா, அல்லாஹ் வந்து வேதனை அல்லாஹ் கொடுத்ததாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா, நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்து பித்தைனி அத்தா யுகுதா, அதான் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய உயிர் என்ன தெரியுமா, கடனோடு பிணைக்கப்பட்டிருக்கும். நல்லா விளைக்கங்க, அது எந்த கடனோட இருக்கட்டும், பேங்க் கடனோ அல்லது இஎம்ஐ கடனோ அல்ல வாங்கி எந்த கடனாக இருக்கட்டும், நாம் மரணிக்கும் போது கடனோடு மௌத்தாயிட்டு சொன்னா நம்மளுடைய உயிர் என்ன செய்யும், சொர்க்கம் செல்ல முடியாம அல்லது செய்வாங்க, அந்த கடனோடு அல்லாஹ் தஆலா பிணைத்து அல்லாஹ் வந்து பிரிச்சு வச்சிடுவான். அப்ப என்ன தெரியுமா, அத்தா யுகுதா, எப்படி தெரியுமா, அந்த கடன் வந்து யார் வந்து அடைப்பாங்களோ அது வரைக்கும் என்ன செய்யும், அந்த உயிர் வந்து சொர்க்கம் செல்லாமல் வந்து அது சொல்லாமல் தடுத்து வைக்கப்பட்டு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
இது ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செய்யறான், மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா செல்வம் வந்தது, பைத்துல் மால் அதிகமா பொருள் வந்தது. எல்லா மக்கள் எந்த அளவுக்கு சொன்னா, ஏழை மக்கள் வந்து தைரியமாக தன்னுடைய உதவி கேட்டு தன் ஏழ்மை வந்து போக்குற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா பரக்கத்தை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். யார் வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இல்லை என்று சொல்லாத அளவுக்கு அள்ளி அள்ளி தரும் அளவுக்கு அல்லாஹ் என்ன கசான வந்து அல்லாஹ் தஆலா அதிகமா அல்லது பெருக்க அல்லாஹ் வந்து பரக்கத் செஞ்சிட்டான். இந்த நேரத்துல வந்து ஒரு மைத்து வருது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, என்ன சொல்றாங்க, யாராவது இந்த ஜனாசாவுக்கு வந்து வாரிசு சொத்து இருக்குமே, சொத்து இருந்தா என்ன செய்யணும், சொத்து வந்து வாரிசு சொந்தமானது, வாரிசு எடுத்துக்கிட்டோம். அதே நேரத்துல இந்த மையத்து மேல கடன் இருக்குமே, என்ன செய்யறேன், அந்த கடன் நான் வந்து பொறுப்பெடுத்து சொல்றதாக சம்பவத்தை பாக்குறோம். அப்ப என்ன தெரியுமா, ஒரு மனிதன் வந்து மௌத்தாகும் போது என்ன செய்யக்கூடாதுங்க, கடனோட மௌத்தாக கூடாது. துவா கேட்கணும், அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் துவா கேட்கணும். ஏன் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துவா கேட்டா நான் முன்பு சொன்ன மாதிரி தான் இன்னொரு துவா என்ன தெரியுமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ அஊது பிக மின் கலபதி தைனி வ கஸ்மி ரிஜால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவா. துவா அர்த்தம் என்ன தெரியுமா, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேட சொல்லிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, யா அல்லாஹ் நான் உன்னை பாதுகாப்பு தேடுறேன், மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலை விட்டும் துக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுறேன். அல்லது பாத்துக்க முடியாதுங்க, உலகத்தை வாழ கூடாதுங்க, கவலை வாழாது. கவலை வந்து ஆசிரியர் கவலை இருக்கணும் தவிர துனியா பற்றி கவலை இருக்கக்கூடாது, துனியா பற்றி கவலை இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தேடணும். மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். அதே மாதிரி இயலாமை விட்டும். ஒருத்தர் வந்து என்ன பூமியில் வாழணும், எப்படி இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், இயலாம சோம்பலா இருக்க கூடாது. சில பேர் எப்படி சொன்னா சோம்பலா இருப்பாங்க, எதை செய்ய முடியாது, செய்யாம சொன்னா சோம்பலா உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மினல் அஜ்ஸி, இயலாமை சோம்பல் விட்டு அல்லாஹ் வந்து பாதுகாப்பு தேடியதாக அந்த துவா நம்ம வந்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மினல் ஜுப்னி வல் புகுல். அடுத்து தெரியுமா, கோழை தன்னை வந்து அல்லாஹ் பாதுகாப்பு தேடிக்கிறாங்க. கோழையா முஸ்லிம் வந்து கோழையா இருக்க கூடாது, தைரியமா இருக்கணும், தைரியமா பேசணும், தைரியம் என்ன செய்யணும், எதையும் சந்திக்கணும். வாழ்க்கையில வந்து துன்பம் வந்து என்ன செய்ய, துன்பத்தை வந்து எதிர்கொள்ளணும் தவிர துன்பத்துக்காக தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்ளக்கூடாது. நான் முன்பு சொன்ன மாதிரி அவசியம் கடன் வாங்கிட்டாங்க, என்ன செய்யணும், அந்த கடன் அன்னைக்கு என்ன வழியோ அதை தேட வேண்டும். கோழி அதாவது கோழி தந்த காரணமாக தன் உயிரை வந்து மாய்த்துக் கொள்ளக்கூடாது. அப்ப அது சொல்ல அல்லாஹ் ஜுப்னி வல் புகுல். அதே மாதிரி தெரியுமா, கண்டு தன்னை சொல்லி அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறாங்க. நாலாவது விஷயம் தெரியுமா, வஅஊது பிக மின் கலபதி தைனி, கடன் மிகைப்பதி விட்டும், கடன் மிகச்சி போறது. சொன்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் வாங்கியவங்க என்ன செய்வாங்க, இவரோட வருமானத்துக்கு மேல கடன் நிற்கும். இவர் வருமானத்துக்கு மேல என்னங்க, 1 லட்சம் சம்பாதிச்சா 2 லட்சம் கடன் இருக்கும், 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 30,000 கடன் இருக்கும், 5,000 ரூபாய் சம்பாதிச்சா 6,000 கடன் இருக்கும். அப்ப என்ன கடன் என்பது எப்படி சொன்னா சம்பாதிக்க மேல இருக்கும். இந்த கலப்பதி தைனி, கடன் வந்து மிகுத்தி விடுவிட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தெரிவித்தாக நம்ம வந்து ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து துஆ கேட்டிருக்காங்க, துஆ கேட்க சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நோக்கம் என்ன தெரியுமா, நாம் பூமியில் வாழும் என்ன செய்யணுங்க, கடன் இல்லாம வாழணும், கடன் இல்லாம வாழறதுக்கு நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு தேவைக்கு போக என்ன சொன்னாங்க, தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. நிக்காவுக்கு கடன் வாங்குறது இல்லையா, நிக்காவுக்கு வந்து கடன் வாங்குறது வாங்குறதுல நிக்கா செல்வம் கடன் வாங்குறது, அதான் சொல்லுவாங்க தேவையை அதிகமா வாங்குவாங்க. வாங்கிட்டு நிக்கா அடிக்க கஷ்டப்படுவாங்க. பாருங்க எவ்வளவு குடும்ப தெரியுமா அது. நிக்கா வாங்கி நிக்கா செய்யறோம், நம்மள வந்து என்ன சக்தி இதான் நபிசுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, நிக்கா வந்து எளிமையானது. ஆனா நீங்க நிக்கா சொன்னா நிக்காவுக்காக கடன் வாங்கி வந்து பல ஆளுகளாக வந்து கடன் அடைக்க முடியாம தத்தளிக்கக்கூடிய எத்தனை குடும்பத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த கடன் அடைக்க வந்து ஒவ்வொரு பள்ளிவாசல் ஏறி வந்து அதுக்காக வந்து சொல்றாங்க இல்லையா, யாசகம் எத்தனை குடும்பத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியும். என்ன காரணம் தெரியுமா, தேவைக்கு மீறி கடன் வாங்குவது, அளவுக்கு மீறி கடன் வாங்குவது, தேவையா தேவையில்லை கௌரவத்துக்காக கடன் வாங்குவது. ஆக வாழ்க்கையில கடன் நிம்மதி என்று சொன்ன சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் கடன் நிம்மதி என்று சொன்னா எல்லோருக்கிட்டையும் கடன் இருக்கிறது. ஆனா என்ன செய்யுமா, கடனை பற்றி ஒரு கவனம் இல்லாம அலட்சியமா கடன் தானே பார்த்துக்கலாம். அப்படி அல்ல. நான் முன்பு சொன்ன மாதிரி தான், ஒரு ஷஹீதுடைய பாவத்தை கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஆனா கடனை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னா கடன் என்பது எப்படிங்க, எவ்வளவு கொடுமையானது. ஏன்னு சொன்னா கடன் என்பது ஹக்குல் இபாத், ஹுகூகுல் இபாத், ஒரு அடியாருக்கு செய்யற கடமை. அது அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை வந்து அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான். ஆனா வந்து நம்மளுக்கு சக மனிதருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையில் என்னதுங்க, இந்த கடனும் அடங்கும். கடன் வாங்கிடுறோம், கடன் கொடுக்காம போயிட்டு சொன்னதுமாவும் ஒன்னு அந்த மனிதன் மன்னிக்க வேண்டும், அல்லது என்ன செய்யணும், நம்ம சார்பாக யாராவது கடையை வந்து அடைக்க வேண்டும்.
இது என்ன நடந்தானா அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். என்ன நடக்கல அவன் என்ன இபாதத் பண்ணாலும் சரிங்க, அது என்ன ஆகும், அல்லாஹ் தஆலா நம்முடைய அமலை வந்து அல்லாஹ் தஆலா வந்து அப்படியே வந்து அல்லாஹ் வந்து அதாவது சொல்ல அதாவது அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக முன்பு சொன்ன மாதிரி தாங்க, கடன் வாங்குறாங்க, தேவைக்கு கடன் வாங்குறாங்க. சார் கடன் கொடுக்குறவங்க எப்படி கேட்கணும், மார்க்கம் சொல்லி கிடைக்கிறது ஒன்னே இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உங்களுக்கு முன்பு ஒருத்தர் இருந்தார் சொல்றாங்க. அதாவது முந்தைய காலத்துல ஒரு இருந்தார், அவருடைய வேலை என்ன தெரியுமா, மக்கள் மத்தியில வந்து கண்ணுங்க செல்வத்தை அதாவது பணத்தை வந்து கொடுப்பது வாங்குவது, கடன் கொடுப்பதுதான். கடன் கொடுத்து கடன் வாங்குவாங்க இல்லையா, அதுதான் அந்த மனிதனுடைய வேலை அதுதான். அப்ப அந்த அவர் மௌத்தாயிராரு. மௌத்தாவுடைய என்ன தெரியுமா, அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தான் மலக்கு நல்லா கேட்கறானா, இவர் ஏதாவது அமல் செய்யற அமல வந்து நல்ல அமல் செய்து அல்லாஹ் தஆலா தேடி பார்க்க சொன்னான். அவன் மலக்கும் சொன்னா யா ரசூலுல்லாஹ் எந்த அமலும் செய்யவே இல்லை ஒரு பூமியில வாழும்போது, எந்த நல்ல அமல் செய்யல சொல்றாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்ல இல்ல நல்ல தேடி பாருங்க சொல்லும்போது அவன் செய்த அமல் என்ன தெரியுமா, ஒரே ஒரு அமல் மட்டும்தான். என்ன தெரியுமா, அல்லாஹ் அந்த மனுஷன் சொன்ன தெரியுமா, அல்லாஹ் நான் எந்த அமல் பூமியில செய்யல, அந்த ஒன்னே ஒண்ணு செஞ்சு என்ன தெரியுமா, நான் வந்து மக்களுக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்து விட்டு வசூல் செய்ய சில பேர் அனுப்புவேன். அவன் சொல்லி என்ன சொல்லி அனுப்புவேன், யாரெல்லாம் வந்து திருப்பி கொடுக்க வசதி இருந்தா வசூல் பண்ணிட்டு வாங்க, திருப்பி கொடுக்க வசதி என்ன செய்யணும் அது வந்து தள்ளுபடி பண்ணுமா சொல்லிட்டு அனுப்புவேன். இதாவது இந்த ஒரு நல்ல அமல் செஞ்சார். இப்ப அல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, நீ வந்து என்னுடைய அடியார்களுடைய அந்த கடனை தீர்க்க நீ தள்ளுபடி செய்து பண்ணா செஞ்சிட்டோம், உன் பாவத்துக்காக தள்ளுபடி பண்ண அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்னங்க அவரு கடன் கொடுத்துருக்கிறாரு, கடன் வாங்கும்போது என்னங்க நளின தன்மை மென்மையா வந்து கடைபிடிச்சாங்க. இந்த கடன் கொடுக்கும் போது கடன் கொடுத்தல் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் சொல்லும். அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றா பாருங்க, இன் கானது உஸ்ரத்தின் ஃபனதிரத்து இலா மைஸரா. அதே குர்ஆன்ல சூரா பக்ராவுல நான் முன்பு சொன்னேன், இதா கதா இந்த ஆயத்துக்கு முன்னாடி வர ஆயத்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன் கானது உஸ்ரத்தின் கடன் வாங்கியவர் சிரமத்தில் இருந்தால், நல்லா வலிக்குங்க, கடன் வாங்கியவர் அதை அடைக்க முடியாம சிரமத்தில் இருந்தால் நான் அதிரத்து இலா மைஸரா என்ன செய்யணும், அவர் வந்து திருப்பி அடைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு வசதி வருமா அந்த அளவுக்கு என்ன செய்யணும், நான் வந்து காத்திருக்க வேண்டுமா அல்லாஹ் சொல்லி எதிர்பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்ல, சரி வந்து என்ன அவரால் அழைக்க முடியல, நீங்க வந்து அந்த கடனை வந்து தள்ளுபடி செய்வது என்பது தெரியுமா, சதகா பண்ணிருங்க. இப்ப சதகா வச்சுக்க சொல்லி தெரியுமா அல்லாஹ் சொல்றான், அந்த சத்தகு கைருல் லக்கும், அது உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா, இந்த கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கும் சிலர் பார்த்து நம்ம சொந்த மத்தியில் இருப்பாங்க, குடும்பத்தில் இருப்பாங்க, கடன் வாங்கி இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும், நாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து அந்த கடன் சுமையில் இருக்க நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும். ஏன் சொன்னா ஒரு மூமின்கள் கஷ்டத்தை வந்து ஒரு யாரும் வந்து போக்குவாங்க, அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த மனிதனுடைய தேவை வந்து அல்லாஹ் தஆலா வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒரு மனிதன் வந்து தன் சகோதரருடைய தன் குடும்பத்தில் உள்ள நபருடைய தேவையை வந்து நிறைவேற்றும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், இவர் தேவை வந்து அல்லாஹ் தஆலா அல்லாஹ் வந்து நிறைவேற்ற வந்து பொறுப்பேற்றுக் கொள்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். இதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும்போது என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யார் வந்து கடன் வாங்கும்போது என்ன செய்யணுமா, அது வந்து அடைக்க வேண்டும் என்ற நியத்தோடு நம்ம கடன் வாங்கணுமா. எப்படிங்க சொல்றாங்க, மன் அகத அம்வாலன் நாஸி யுரீது அதாஹா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அகத அம்வாலன் நாஸி, யார் வந்து மனிதர்களுடைய செல்வத்தை என்ன செய்றாங்க கடனாக பெற்றுக் கொடுக்கின்றார்கள், என்ன நியத்து வைத்து யுரீது அதாஹா, யா அல்லாஹ் நான் விரைவாக அந்த கடனை வந்து அடைக்கணும் என்று நீதி வைத்து கூட கடன் வாங்குகின்றாங்க சொன்னா அல்லாஹ் என்ன செய்றான், அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா அந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை வந்து அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். வாங்கும்போது தேவைக்கு வாங்குறோம், என்ன செய்யணும், யாரெல்லாம் கடன் என்ன செய்யணும், விரைவாக அடைக்கிறதுக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும், நியத்து பண்ணி என்ன செய்யணும், அந்த நியத்தில் வாங்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா அந்த கடன் வந்து அடைக்கக்கூடிய வழியை வந்து அல்லாஹ் தஆலா உண்டாக்குகின்றான். அதே நேரத்துல சில கடன் வாங்குவாங்க, என்ன தெரியுமா, திருப்பி தர எண்ணமே இருக்காது, அது காலப்பட வீட்டுக்கு போலாம், இந்த நீதி வாங்க, அதாவது திருப்பி தர வசதி இருக்கும், எல்லா ஆட்களும் ஒரு காலம் தர மாட்டாங்க, எல்லா செலவும் பண்ணுவாங்க, கடன் கொடுக்க மாட்டாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவன் அகதஹா யுரீது இத்லாஃபஹா, யார் வந்து ஒரு மனிதனுடைய செல்வத்தை வந்து அழிக்க நினைத்து கடன் வாங்குவாங்களோ, நல்லா வலிக்குங்க, அழிக்க நினைச்சு கடன் வாங்குவோம், தர வேண்டாம், நம்ம என்ன பேசி சமாளிச்சு சொல்லி வந்து கடன் வாங்கணும்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் என்ன செய்றான், அல்லாஹ் தஆலா அவர் வந்து அல்லாஹ் வந்து என்ன செய்றான், அல்லாஹ் வந்து தண்டிக்கிறானா.
சொல்லிக்காங்க. அப்ப அந்த மாதிரி என்ன சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வந்து கடன் வாங்கும்போது என்ன நம்ம வந்து நியத்து வைக்கணும், யா அல்லாஹ் இந்த கடன் என்ன செய்யணும், அது வந்து விரைவாக அனுப்பிய வழியை உண்டாக்கி தாசு அல்லாஹ் துஆ கேட்டு என்ன செய்யணும், நம்ம கடன் வாங்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு நமக்கு எவ்வளவு அல்லாஹ் வருமானம் தந்திருக்கின்றாலும் அந்த வருமானத்துக்குள்ள நான் வந்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஏன் சொன்னா கடன் எப்ப வரும், தேவைக்கு வாங்க தவறில்ல, தேவைக்கு மீறி போகும்போது முதல் மசூரா பண்ணுங்க, ஒரு ஆலோசனை பண்ணுங்க. ஒரு குடும்பத்தை செயல் செய்யும் பொழுது நம்முடைய வருமானத்துக்கு உட்படி வந்து செய்ய முடியுமா என்று ஆலோசனை செய்யுங்க. கண்டிப்பா அல்லாஹ் வழி பண்ணுவான். இல்லைங்க கடன் வாங்கிக்கலாம், கொடுக்க ஆய்வு இருப்பாங்க, அந்த கருத்தை கொண்ட கடன் வாங்கிட்டு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை அடிக்க நம்ம கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பெரிய கஷ்டம் வந்து பூமியில் எதுவுமே இல்லை, பூமியில வந்து எதுவுமே இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம எல்லாம் நாம் மட்டும் இல்ல, நம்ம சந்ததி என்ன செய்யறாங்க, கடன் விட்டு அல்லாஹ் வந்து பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைக்கு நம்ம சொல்லி தரணும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வாங்கிக்கலாங்க, லோன் போட்டு எடுத்துக்கலாம், பேங்க் லோன் போட்டு எடுத்துக்கலாம். இது வெளியில தெரியுமா, நம்ம வந்து கடனை மாற்ற வந்து பேங்கால போன் பண்ணுவான், கேட்கறோமா இல்லையா, பேங்கால போன் பண்ணுவான். என்ன சொல்லுவாங்க, நீங்க கடன் வாங்கிக்க, நான் என்ன செய்வோம், ஈஸியா தரோம், அதாவது ஜீரோ வட்டி தரோம். என்ன செய்வோம், கடனை மாற்றுறதுக்கு எவ்வளவோ பசங்க பார்த்து சொல்லுவாங்க, பேங்கால சொல்லுவாங்க, கேட்கக்கூடாது, இது தேவையில்லை. கடன் என்பது கேவலத்தை உண்டாக்க என்ன செய்யணும், நம்ம வந்து செய்ய வேண்டும். அதே இடத்துல வந்து கடன் வாங்கி விட்டால் என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு வந்து அந்த கடன் என்ன செய்யணும், முடிந்த திரும்பி தருவதற்கு நான் வந்து முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இதே போல அல்லாஹ் தஆலா எல்லா கடமையும் நாம் அல்லாஹ் என்ன கடமை தந்தானோ அந்த கடமையை வந்து சரிவர நிறைவேற்றக்கூடிய சமுதாயம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.